வகான லா யஅகுலு முத்தக்கிஆ. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பொழுதும் சாய்ந்து கொண்டு உண்ண மாட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி கையை வச்சுட்டு சாப்பிட்றது, எங்கேயாவது என்னது இப்படி இந்த மாதிரி சாப்பிட்றது, இந்த மாதிரி சாய்ந்து கொண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்ண மாட்டார்கள். இந்த சாய்ந்து கொண்டு உண்ணுதல் ஆரோக்கிய ரீதியாக ஒரு சப்ஜெக்ட் வேறு. ஆனால் பெருமைக்கு ஒரு அடையாளமாக அது என்ன செய்யும் இருப்பதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பொழுதும் அதுக்குரிய அதபு, அதுக்குரிய மரியாதையோடு தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாப்பிடுவார்கள். வலா யஅகுலு அலா ஹுவான் அல்லது ஹிவான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தட்டு வச்சு அதுக்கு மேலே என்ன செய்ய மாட்டார்கள் சாப்பிடும். உதாரணமாக ஒரு சாதாரண டேபிள்னு வைங்களேன், சாதாரண ஒரு டேபிள் அப்படி இருக்குது, அந்த டேபிளுக்கு மேலே வைத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிட்டது இல்லை. ரசூல் அப்படி என்ன செய்ய மாட்டாங்க, சாப்பிட மாட்டார்கள். கீழே உட்கார்ந்து கீழே விரிச்சு கீழே தான் என்ன செய்வாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாப்பிடுவார்கள் என்று செய்தி. இப்போ இந்த அமைப்பை பொறுத்த வரைக்கும் அதாவது ஸ்பெஷலாக இதுக்கு என்ன சொல்லப்படுதுன்னா ஹுவான் ஹிவான் என்று பயன்படுத்தப்பட்டது அன்றைக்கு சாப்பாடு வைப்பதற்கெண்டே பயன்படுத்தப்பட்ட அமைப்பில் உள்ள மேசை. அதாவது சாப்பாட்டுக்கு கொண்டு ஒரு டேபிள் என்ன செஞ்சுக்கிறாங்க, ஸ்பெஷலாக வச்சுக்கிறாங்க. அந்த மாதிரி வைத்து அதுக்கென்ன ஸ்பெஷலாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாப்பிட மாட்டார்கள். இதெல்லாம் இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும், இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் இது என்ன, அதாவது தஹ்ரீமுக்காக ஹராம் என்பதற்காக அந்த சப்ஜெக்ட் என்ன செய்யலை, சொல்லப்படவில்லை. இது கராஹத்து தன்சீஹ் என்று சொல்லுவாங்க. அதாவது தவிர்த்தால் நல்லது, இல்லாமல் இருந்தால் நல்லது அப்படின்ற பகுதிக்காக மட்டும்தான் என்ன செய்யுது அது சொல்லப்படுது. ஏன்னா இந்த பகுதியை ஒட்டி பல விஷயங்கள் சொல்றதெல்லாம் நம்ம பார்க்குறோம். இந்த பகுதியை ஒட்டி நம்ம அப்படி சாப்பிடக்கூடாது, டேபிளில் சாப்பிடக்கூடாது, ஸ்பூனால் சாப்பிடக்கூடாது அப்படின்றலாம் என்ன சொல்லக்கூடிய செய்தியை பார்க்குறோம். ஷேக் நாசருத்தீன் அல்பானி அவர்களிடத்தில் ஒருத்தர் கேட்குறாரு, இந்த ஸ்பூனால் சாப்பிட்றது அந்நியர்களுக்கு ஒப்பாகிறாகான்னு சொல்லி. அப்போ அவருக்கு பதில் சொல்றதுக்கு அவர் என்ன சொல்வார்னு சொன்னால், ஸ்பூனால் சாப்பிட்றது பல நேரங்களில் சுண்ணத்தாக மாறும்ன்றார் ஷேக் அல்பானி. அது என்னத்துக்கு வழங்கப்படுத்தாருன்னா சுண்ணத்தின்னு சொல்ல வரல, இவர் கேட்ட அந்த முறைக்கு அவர் என்ன செய்கிறாரு, சில நேரங்களில் சுண்ணத்தா மாறினாரு. அதுக்கு என்ன காட்ட சொன்னார், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 விரல்களால் சாப்பிடுவார்கள் ஒரு செய்தி வருது. நீங்கள் ஸ்பூனை பிடிச்சிங்கன்னா என்னது 3 விரலால் தான் என்ன செய்யணும், பிடிக்க வேண்டி வரும். அதனால சில வேளை நீங்கள் அப்படி நினைச்சிங்கன்னா அது சுண்ணத்தா மாறிடும்ன்றார். சுண்ணத்தினதுக்கு அவர் சொல்ல வரல, நீங்கள் இதை கூடாது, ஹராம், ஸ்பூனால் சாப்பிட்றது ஹராம் என்று சொல்ல வரக்கூடாது என்பதற்காக வேண்டி அதை விளங்கப்படுத்துறதுக்கு என்ன செஞ்சார், அந்த மாதிரி சொன்ன அர்த்தத்தை பார்க்குறோம். எப்படியோ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ற அளவுக்கு உணவு விஷயங்களில் பெருமை காட்டுறதை, வீண் விரயம் செய்வதை, ஒரு டாம்பீகம் காட்டுவதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பவில்லை என்பதற்கான ஒரு செய்தி. ரசூல் ஸல்லல்லாஹு இப்படித்தான் சாப்பிட்டார்கள். இன்னும் பல செய்தியில் லா ஆக்குலு முத்தக்கியா, நான் சாய்ந்து சாப்பிட மாட்டேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு ஆக்குலு கமா யஅகுலுல் அப்த், ஒரு அடிமை எப்படி சாப்பிடுவான் அது மாதிரி தான் நான் என்ன செய்வேன், சாப்பிடுவேன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தியை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அடுத்ததாக ولا يمتنع من مباح إن وجد تمرا أكله وإن وجد خبزا أكله وإن وجد شواء أكله وإن وجد خبز بر أو شعيرا أكله وإن وجد لبنا اكتفى به. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ولا يمتنع من مباح, இப்போ நான் சொல்லக்கூடிய எல்லா வார்த்தையும் ஹதீஸுடைய வார்த்தைகள் இல்லை, இந்த நூலுடைய வார்த்தை. ஹதீஸ்ல வார்த்தை அந்த வார்த்தையை நான் சொல்லிட்டேன். உதாரணமா இது இப்படி வருது, ரசூலுல்லாஹ் லா யஅகுலு முத்தக்கியா, சாய்ந்து கொண்டு சாப்பிட மாட்டார்கள், ஹுவான்ல சாப்பிட மாட்டார்கள், இது ஹதீஸ்ல வார வார்த்தை. இப்போ சொன்னது ஹதீஸ்ல வார வார்த்தையுடைய தொகுப்பு. என்னன்னு சொன்னால் வலா யம்தனி மின் முபாஹ், எந்த ஒரு ஹலாலையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேண்டாம் என்று சொல்லிக்கல மாட்டாங்க. எந்த ஒரு ஹலாலையும் வேண்டாம் என்று சொல்லிக்கல மாட்டாங்க. வேண்டாம் என்று சொல்றதுன்னு சொன்னா இந்த ஹலால் எனக்கு வேணாம் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்ல மாட்டாங்க. பிடிக்கலைன்னா பிடிக்கலைன்னு சொல்லுவாங்களே தவிர இதை நான் தவிர்ப்பேன் அப்படி என்று ரசூல் ஸல்லல்லாஹு விருப்பம் இருந்தும் தவிர்க்கிற பழக்கம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட இருக்கவில்லை. இன்வஜத தம்ரன் அக்கலா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஈத்தம்பழத்தை கண்டாலும் அதை என்ன செய்வாங்க, ஹலால். இதெல்லாம் பெருமையின் அடிப்படையில் தவிர்க்க மாட்டாங்கன்னு அர்த்தம். இந்த சாப்பாடை நான் சாப்பிட்றதா, இந்த சாப்பாடை வீட்டுக்கு வரவங்களுக்கு கருவாடு வைக்கிறதா, அந்த மாதிரி அது விளங்கிட்டா. யாராவது விருந்துக்கு வராங்க, இவங்களுக்கு போய் கருவாடு வைக்கிறது, அது அதாவது உணவுல பெருமை காட்டுறது இல்லை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எது நல்லதோ எது இருக்குதோ அதை வைப்பார்கள். இது ஒன்றுமே இல்லை. ஒருவருக்கு நல்லா மீன் இருக்குது, இறைச்சிக்கு அவர் கருவாடு கொடுத்துட்டு யோசிக்கணும், அது வேறு. ஆனால் ஒத்தட்ட வீட்டில் கருவாடு தான் கொடுப்பதுக்கு இருக்குது, கருவாடு கொடுக்கறதாண்டு ஹலால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்ய மாட்டாங்க, தவிர்க்க மாட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலா யம்தனி மின் முபாஹ், எந்த ஒரு அது இன்னொரு வகையில் சொல்ல போனால் அல்லாஹு தாலா பெரும் பாவமாக கருதுறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேனை தவிர்த்த உடனேயே அல்லாஹு தாலா எப்படி வசனம் இருக்கிறான், நீங்க தபுத்தகை மரலாத்த அஸ்வாஜி, மனைவிமார்களுடைய திருப்தி நாடி என்ன கேட்கிறான், லிம துஹர்ரிமு மா அஹல்லல்லாஹு லக் தபுத்தகை மரலாத்த அஸ்வாஜி, அல்லாஹ் உங்களுக்கு ஹலால் ஆக்கியதை நீங்க உங்களுக்கு என்ன செய்றீங்க, ஹராமாக்கி கொள்றீங்க உங்க மனைவிகளுடைய திருப்தியை நாடி அப்படி என்று சொல்ற செய்தியை நம்ம பார்க்கிறோம். அப்ப அந்த இடத்துல இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது சுன்னத்தோ ஃபர்லோ அதை பத்தி பிரச்சனை இல்லை. நீங்க ஏன் தவிர்த்தீங்க, உங்களுக்கு விருப்பம் இருக்குது, விரும்பி சாப்பிட்டீங்க, யாருடைய திருப்திக்காக என்ன செய்வீங்க,
இதை விட்டீர்கள் என்பதுதான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா சொல்ற வார்த்தை, நபி அவர்கள் ஹலால ஹராமாக்கினாங்க சொல்ற வார்த்தை இருக்குது. மக்களுக்கு ஹலாமாக்கினாங்க விஷயத்துக்கு ரசூல் அல்லாஹ் தஆலா கேட்கல. ரசூலாங்க எங்கேயும் வந்து தேன் ஹராம்னு மக்களுக்கு என்ன செய்யல, அறிவிக்கல. தனக்கு அவர் தவிர்த்துக்கிட்டார். நீங்க ஏன் உங்களுக்கு தவிர்த்து கொண்டீர்கள், உங்களுக்கு விருப்பம் இருக்குது, மனைவிக்காக என்ன செய்றீங்க, தவிர்க்கிறீங்க என்றுதான் அல்லாஹ் தஆலா கேட்டார். அப்ப அதனால தான் வலா யம்தனி மின் முபாஹ், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த ஒரு ஹலாலையும் என்ன செய்ய மாட்டாங்க, ஒரு ரீசனுக்காக தவிர்க்க மாட்டாங்க. விருப்பம் இல்லையான தவிர்க்கிறது வேற, பெருமைக்காக வேற வேற காரணங்களுக்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தவிர்க்க மாட்டார்கள். ஈத்தம்பழம் கண்டா அதையும் சாப்பிடுவார்கள். வைன் வஜத ஹுப்ஸன் அக்கல, ஏன் ஈத்தம்பழத்தை கண்டால் சாப்பிடுவான்னு வார்த்தை வந்தது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போயிட்டு இருக்கிறாங்க வீதியில, பள்ளிக்கு பக்கத்துல ஈத்தம்பழம் காண்றாங்க, அதை எடுக்கிறாங்க. இது சதகாவில் உள்ளதில் இருந்து வந்து விலகி இருக்குமோ என்ற பயம் இல்லை என்றா நான் இதை சாப்பிட்டு இருப்பேன்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன் அதை சொல்றாங்கடா, ஒருவர் இப்படி இப்ப வீதியில போறாரு, ஈத்தம்பழத்தை கண்டா நாம என்ன செய்வோம், இதை எடுத்து எல்லாருக்கும் முன்னால சாப்பிடுவோமா, புறக்கி தின்றான்னு என்ன செஞ்சிருவோம், சொல்லிடுவாங்கன்றதுக்காக வேண்டி நம்ம தவிர்த்துக்குவோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி அல்ல. ஹலாலா சாப்பிடலாமா, அதை என்ன செய்வாங்க, அதை வந்து அதை கூட ஊதிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாப்பிடுவார்கள் என்கின்ற செய்திக்காக வேண்டி தான் என்ன செய்ய போடுறேன். எதுவும் ஹலால் பொருத்தமான சாப்பிடலாமட்டா அதில் ரசூலாங்க என்ன செய்ய மாட்டாங்க, அதில் தவிர்ப்புகள் செய்ய மாட்டார்கள். வைன் வஜத ஹுப்ஸன் அக்கலா, ரொட்டியை கண்டா அதையும் சாப்பிடுவார்கள். வைன் வஜத ஷிவான் அக்கலா, ஏதாவது சுட்டதுகளை கண்டா அதை என்ன செய்வாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிடுவார்கள். வைன் வஜத ஹுப்ஸ புர்ரின் அவ் ஷஈரன் அக்கலா, மாவுடைய வகையில், அதாவது வாட்கோதுமை தொழிக்கோ எந்த எதனால செய்யப்பட்டதாக இருந்தாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை சாப்பிடுவார்கள். வைன் வஜத லபனன் இக்தஃபா பி, பால் கிடைச்சதுன்னா அதோட ரசூலாங்க என்ன செய்வாங்க, போதுமாக்கிக் கொள்வார்கள். ஏன்னா ஹதீஸ்களை நிறைய நீங்க பார்க்கலாம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய முழு நேர உணவாக பல நேரங்கள் எதிர்ந்திருக்குது பால் தான் என்ன செஞ்சிருக்க, லபன் பால் தான் இருந்திருக்கிறது நம்ம பார்க்கிறோம். ஆட்டுப்பால் இது கூடுதலாக ரசூலாங்க சாப்பிட்டிருக்க. பால் என்று வரக்கூடிய பொதுவாக யூஸ் பண்ணப்பட்டால் ஹதீஸ்ல வரக்கூடிய ஒட்டக பால் என்ன செய்யாது, குறிக்காது. ஆட்டுப்பாலை தான் என்ன செய்யும், அது குறிக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மணிஹா இந்த மாதிரி வரக்கூடிய எல்லா செய்திகளும், ரசூல் ஸல்லல்லாஹு பால் அருந்தினார்கள் என்று வரக்கூடிய எல்லா செய்திகளும் பொதுவாக இதை குறிக்கும், ஆட்டுப்பாலை தான் குறிக்கும். மற்றபடியாக இருந்தால் அது குறிப்பிட்டு என்ன செய்யும், அது வரும் என்றதை நீங்க பார்த்துக் கொள்ளலாம்.